இயற்கை நுண்ணறிவு இத்தலைப்பின் கீழ் நாம் காணப்போகும் நிகழ்வு நாம் மற்றொருவரை தியானிப்பதன் மூலமாக தொடர்பு படுத்தி அழைக்க இயலுமா என்னும் வினாவிற்கு விடையாகிறது. நாம் ஆழ்ந்து செல்லும் நூல் நன்றிகள் தகவல் நூல், பதிலளிக்கப்பட்ட பிரார்த்தனைகள், எப்படி வாழ வேண்டும் புத்தக வரிசை, அருளியவர் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர், வெளியீடு யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா. ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் தன் நூலில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிட்டுள்ளதை நாம் காண்போம். ஒரு தடவை வெகு காலத்திற்கு முன்பு என் மாணவர்களில் ஒருவன் தவறான பாதையில் செல்வதை பார்த்தேன். பின்னால் நிகழப்போகும் வருந்தத்தக்க விளைவுகளை முன்கூட்டியே உணர்ந்து அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்த பாதையின் வழியிலிருந்து அவனை திருப்பக்கூடிய ஒவ்வொரு சாத்தியமான காரணத்தையும் எடுத்து கூறினேன். ஆனால் என்னுடைய எவ்வளவு மனோசக்தியும் அவனுக்கு உதவ முடியவில்லை. ஏனென்றால் அவன் தீய வழியில் போக வேண்டும் என்று அவனது மனதை திடப்படுத்தி கொண்டு விட்டான். சரிதான், நான் எனக்குள்ளே முடிவாக கூறிக்கொண்டேன், இனி பிரியா விடைதான், அவன் வழியிலே அவன் போகட்டும். ஆனால் சீக்கிரமே எனக்கு அவன் மீதுள்ள அளவு கடந்த அன்பும் கவலையும் மறுபடியும் மேலெழுந்து நின்றன. நான் ஒரு ஆலமரத்தடியில் அமர்ந்து அவனை மனக்கண்ணில் பார்க்க தொடங்கினேன். நான் தீவிர ஆர்வத்துடன் மீண்டும் மீண்டும் ஒரு மானசீக செய்தியை அவனுக்கு ஒளிபரப்பினேன். நீ திரும்பி வர வேண்டும் என உனக்கு கட்டளையிடுமாறு இறைவன் என்னிடம் கூறியுள்ளான். அன்று மாலையிலேயே அவன் திரும்பி வருகிறான் என்ற உள்ளுணர்வில் எனது உடலும் மனமும் புலாங்கிதமடைந்தன. இறுதியில் அவன் அங்கே வாயிலில் இருந்தான். அவன் தலைவணங்கி கூறினான், நாள் முழுவதும் நான் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் உங்கள் உருவத்தை தான் பார்த்தேன், இதெல்லாம் என்ன? உடனே நான் பதிலளித்தேன், இறைவன் என் மூலமாக உன்னை அழைத்துக் கொண்டிருந்தான். இது இறைவனுடைய அழைப்பு, என்னுடையதல்ல. என் விருப்பத்தில் சுயநல நோக்கம் இல்லை. ஆனால் நீ வரும் வரையில் நான் இந்த இடத்தை விட்டு நகருவதில்லை என என் மனதில் நிச்சயித்துக் கொண்டேன் என கூறினார். நாம் தற்பொழுது கவனிப்போம். மிக வலிமையான சுயநலமற்ற தூய்மையான பக்தி மற்றும் அன்பினை இறைவன் ஏற்று செயல்புரிகிறான். ஆகவேதான் மகான்கள் அவதார புருஷர்கள் அவர்களுடைய தன்னலமற்ற சேவைக்காக வணங்கப்பட்டு போற்றப்படுகின்றார்கள். அவர்களை தூஷணை செய்வது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் திருப்பிவிடப்படுகிறது. இது குறித்து அடுத்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள். ஓம் சக்தி.